வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் நலமாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு நார்மல் வீக்கெண்ட் ரொட்டீன் இல்லைனா வீக்லி மீல் ப்ரிப்பரேஷன் கூட சொல்லிக்கலாங்க. என்னென்னா, நம்ம ரொம்ப நேரம் கிச்சனில் நிற்காம டக்குன்னு சமையலை முடிக்கவும், அதே சமயம் கொஞ்சம் ஹெல்த்தி வெர்ஷன்லேயும் சமைக்கிறதுக்கு என்ன மாதிரி ஐடியாஸ் டிப்ஸ் எல்லாம் நான் ஃபாலோ பண்ணுறன்றது தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். நிச்சயம் இது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நம்புகிறேன். வாங்க பார்க்கலாம். வாரத்தில் ஒரு 3லேருந்து 4 நாள் இந்த பயிர் வகைகள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஆனால் நம்ம ஒன்று ஒரு நாளோ இல்லை டெய்லியுமோ இதை ஊற வைக்கணும்னா அலுப்பாக இருக்கும், இல்லைன்னா சம்டைம்ஸ் மறந்தும் போயிடுவோம். நான் என்ன பண்ணுவேன்னா, வீக்கெண்ட்லேயோ இல்லை எப்போ முடியுதோ அந்த பயிர் வகைகள் ஒரு 4-5 வெரைட்டி ஒரு வாரத்துக்கோ இல்லை 2 வாரத்துக்கோ தேவையானபடி ஒன்றுத்துலேயும் 2 கப்பு அளவு போட்டு நல்லா கழுவிட்டு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருவேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் பிளாக் ஐ பீஸ், அதுக்கப்புறம் பச்சை கொண்டக்கடலை, முழு பச்சை பயிறு, இது 2 கப் அளவு எடுத்திருக்கேன். நார்மலாக நம்ம பயிர் வகைகள்லாம் ஓவர் நைட் ஊற வைப்போம்ல, அந்த மாதிரி ஊற வச்சுட்டு அடுத்த நாள் நல்லா அந்த தண்ணியை வடிச்சிட்டு, இந்த டுகோ பாக்ஸஸ்லாம் வரும்ல, இந்த மாதிரி நீட்டாக கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்க பாக்ஸஸ்லாம் இதுக்குன்னு எடுத்து வச்சுருப்பேன். இதில் போட்டுட்டு இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 2-3 நாளில் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி பாக்ஸஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுவேன். அதுக்கப்புறம் 4-5 நாள் கழித்து யூஸ் பண்ணக்கூடிய இதெல்லாம் ஜிப்லாக்லேயோ இல்லைன்னா ஃப்ரீசர் பேக்லேயோ போட்டு நல்லா ஃப்ளாட்டாக இந்த மாதிரி அந்த வேக்யூம்லாம் எடுத்துகிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். இந்த மாதிரி ஃப்ளாட்டாக நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்டோர் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும், இடம் ரொம்ப அடைக்காது, எடுக்கிறதும் ஈஸியாக இருக்கும். இப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்ம இன்றைக்கி ஊற வைக்கலையே, ஐயோ மறந்துட்டோமே அப்படிங்கிற யோசனைலாம் இருக்காது. இது அவைலபிளாக இருக்கும் எப்பயுமே, நம்ம டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குங்க. நான் ஒன்று ஒரு நாள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஏதாவது இதில் ஒரு பயிரில் சேலட் மாதிரி கொடுப்பேன், இல்லைனா லஞ்ச் பாக்ஸுக்கு சுண்டல் மாதிரி தாளித்து கொடுப்பேன். சம்டைம்ஸ் இது எல்லாத்துலேயும் சும்மா ஒரு கைப்பிடி போட்டு ஒரு புலாவ் மாதிரி பண்ணி கொடுப்பேன். என் பசங்களுக்கும் இதில் சேலட் இல்லை புலாவ் மாதிரி பண்ணால் ரொம்ப பிடிக்கும், அதனால் ஈஸி சாப்பிட்டுக்குவாங்க. இது பார்த்திங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி பேட்ச்சு கொள்ளு முளைக்கட்டி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு 2 பேக் கிட்ட வந்துச்சு, நிறையாவே முளைக்கட்டியிருந்தேன். அதில் கொஞ்சம் இருக்குது. அதே மாதிரி இந்த வெள்ளை கொண்டக்கடலையும் ஒரு 2 பேக் அளவுக்கு இந்த மாதிரி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ ஒரு பேக் இருக்குது. இப்போ இந்த இதெல்லாம் எனக்கு இந்த வாரத்துக்கு கரெக்டாக இருக்கும். இது ஜஸ்ட்டு காலையில் எடுத்து குக்கரில் ஒரு 4-5 விசில் விட்டுக்கலாம். இல்லைன்னா சம்டைம்ஸ் நான் என்ன பண்ணுவேன்னா, இன்ஸ்டன்ட் பாட்டில் நைட்டே டிலே ஸ்டார்ட் மோடில் போட்டு விட்டுருவேன். அது காலையில் ரெடியாக வெந்திருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம சமைக்கும்போது இந்த இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு டைம் எடுக்குங்க. அதுவும் வாங்கிட்டு அப்படியே வச்சுருந்தோன்னா கொஞ்ச நாள், ஒரு 4-5 நாளில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அழுக ஆரம்பிக்கும், வீணாக போக ஆரம்பிக்கும். அந்த பாதி வீணாக போய் பாதி நல்லா இருக்கிறதுலேருந்து நம்ம க்ளீன் பண்ணி அந்த சமைக்கிற நேரத்தில் எடுக்கிறதுங்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். இன்னொன்று ஒரு நொச்சு வேலை மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலான்னா, இப்போ நான் பார்த்திங்கன்னா இஞ்சி கொஞ்சம் நிறையா வாங்கிட்டு வருவேன். ஆனால் நம்ம நிறையா வாங்கிட்டு வந்தது ஃப்ரிட்ஜ்லேயே ரொம்ப நாள் இருக்கும்போது இருக்க கொஞ்சம் அப்படியே வீணாக போக ஆரம்பிக்கும், கலர் மாற ஆரம்பிக்கும். அதனால் நான் வாங்கிட்டு வந்த உடனே ஒரு 2-3 நாள்லேயே அது தோல் ஃபுல்லாக எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு ரவுண்டு ஸ்லைஸாக கொஞ்சம் ஸ்லைஸாக கட் பண்ணி கொஞ்சம் இமீடியட்டாக ஒரு 3-4 நாளில் யூஸ் பண்ணுற அளவுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுப்பேன். மீதியெல்லாம் நான் ஃப்ரீசர் பேக்கில் போட்டு ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருவேன். நிறைய இஞ்சி தோல் சீவி எடுக்கிறோம் இல்லையா, அந்த தோல் அப்படியே மொத்தமாக வெயிலில் காய வச்சு அதை செடிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி மற்ற சமையலுக்குன்னு இல்லை, நான் டெய்லி டீ போடுறதுக்கு யூஸ் பண்ணுவேன். ஸோ டெய்லியும் உங்களுக்கு தோல் சீவி க்ளீன் பண்ணி அதை எடுக்கிறதுக்கு, டக்குன்னு டீ போடுறதுக்கு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறத எடுத்து தட்டிட்டு அப்படியே டீயில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறது எப்படி இருக்கும் யூஸ் பண்ணும்போதுன்னு யோசிக்க வேண்டாம். நீங்கள் டீயில் யூஸ் பண்ணுறதுனாலும் சரி, இல்லை பொங்கல் சட்னியில் அரைக்கிறதுக்கு எடுக்கிறதா இருந்தாலும் சரி, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நார்மல் இஞ்சி எப்படி யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இஞ்சி இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு தேவையான இஞ்சியும் அதையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுப்பேன். அதுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிப்பேன். பூண்டு ஒரு பங்குனா இஞ்சி 3/4 பங்கு, இல்லைனா ஈக்குவல் அமௌண்ட் கூட எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். யூஸ்வலாக நான் அந்த மீல் ப்ரெப்லாம் பண்ணும்போது பசங்கள்கிட்ட ஏதாவது ஹெல்ப் கேட்டேன்னா நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் இஞ்சி தோல் எடுக்கும் போதே யுகோக்கிட்ட இந்த பூண்டு கொஞ்சம் உரின்னு கொடுத்துருவேன். அவனுக்கு அந்த கார்லிக் பீலரில் உரிக்கிறதுனா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதில் அவன் எவ்வளோ கொடுக்குறனோ அதை அழகாக உரித்து கொடுத்துட்டு போயிடுவான். அதே மாதிரி இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைக்கும்போது மொத்தமாக போட்டு அரைக்காமல் ஒரு பேட்சாக அரைச்சிக்கிட்டோன்னா அது கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் அரைப்பட்டு வரும். இன்னொன்று என்னென்னா, இஞ்சி பூண்டையும் நல்லா கலந்து விட்டுட்டு போட்டு அரைக்கணும். நான் இந்த இஞ்சி பூண்டு கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு, அதாவது ஒரு பேட்சுக்கும் 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி அரைச்சி வச்சுப்பேன். நார்மல் ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். கிட்டத்தட்ட 1 மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும், வீணாகவே போகாது. வேணும்னா இதையும் ஐஸ் ட்ரேயில் போட்டு க்யூபாக எடுத்து நம்ம ஃப்ரீஸ் கூட பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம்.
ஆனால் நான் வந்து நார்மல் ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அரைச்சிது கிட்டத்தட்ட 1.5 மாதத்துக்கு மேலே ஆகுது. ஆல்மோஸ்ட் தீரப்போகுது. அதனால் இப்போ மறுபடியும் அரைச்சி வச்சுருக்கேன். லைட்டாக கலர் தான் மாறி இருக்குது, மற்றபடி நல்லாயிருக்கு. ஏன்னா 1.5 மாதத்துக்கு மேலே ஆகுது இல்லையா, அதனால் கலர் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு. இது மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டோன்னா உங்களுக்கு டக்குன்னு ஒரு புலாவோ கிரேவியோ செய்யும்போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும். அடுத்தது இந்த பச்சை மிளகா. நம்ம டெய்லி சமையலில் ஏதாவது ஒரு வேலையில் இந்த பச்சை மிளகா கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். அது வந்து எவ்ரிடே அந்த சமைக்கிற டைமுக்கு எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கு பதிலாக இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, இது இப்படியே வச்சுருந்தோன்னா நாளாக வீணாக போக ஆரம்பிக்கும். இது எல்லாமே அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் வாங்கிட்டு வந்ததும் அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போதே அந்த காம்பெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு தண்ணிலாம் நல்லா வடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். ஃபஸ்ட்டு நான் வந்து கவரில் இல்லைனா நார்மல் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்துருக்கேன். அது வந்து ரொம்ப நாளைக்கு நல்லா வர மாதிரி தெரியல. இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் இந்த மாதிரி ஹோலாக இருக்குது பாருங்கள். இந்த பாக்ஸில் ஒரு சின்ன டிஷ்யூ பேப்பர் போட்டு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது வந்து ரொம்ப நாளைக்கு நல்லா வருது. சம்டைம்ஸ் வந்து இந்த டீல்லாம் இருக்கும் மிளகாக்கு, அப்போ வந்து நிறையா வாங்கிட்டு வந்தேன்னா பாக்ஸில் எவ்வளோ கொள்ளுதோ அவ்வளோ வச்சுட்டு மீதியை வந்து இந்த மாதிரி ஜிப்லாக்கில் போட்டு ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருவேன். உங்களுக்கு நம்ம நார்மல் பச்சை மிளகாய் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி இதை எப்போ வேணுமோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணி. அடுத்தது நம்ம கருவேப்பிலை கதைக்கு வருவோங்க. கருவேப்பிலை பார்த்திங்கன்னா இங்கே வந்து இந்த மாதிரி பேக்கெட்டாக கிடைக்கும், இல்லைனா ஜிப்லாக்கில் வந்து ஒரு 4-5 கொத்து போட்டு அந்த மாதிரி விற்பாங்க. அது வந்து $1க்குன்னு கிடைக்கும். வந்த புதுசில் ஐயோ இது $1 அப்படின்னு இருந்துச்சு. இப்போ பழகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து இப்படியே வச்சுட்டு வேணுங்கிறப்ப யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன்னா, இப்போ சப்போஸ் 1-2 இலை வந்து வீணாக போகிற ஸ்டேஜில் இருந்துச்சுன்னா ஒரு 4-5 நாளில் மொத்த இலையும் வந்து வீணாக போக ஆரம்பிச்சிடும். அதனால் வாங்கிட்டு வந்தோடனே இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போதே இதை தனித்தனியாக உருவி எடுத்துகிட்டு கழுவிக்கணும். இந்த கீரை உருவுறது, புதினா கிள்றது இதெல்லாம் கொஞ்சம் யுகம் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக செய்வான். இப்போ கூட வந்து இந்த வேலையை நான் பண்ணுறேன், வேறு வேலையை வந்து நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டான். ஓகேடான்ட்டு நான் சைடில் வந்து கொத்தமல்லி தழை க்ளீன் பண்ணி அதை எடுத்து வச்சுட்டேன். ஸோ இப்போ இந்த கருவேப்பிலையை வந்து நல்லா கழுவிட்டு ஒரு தட்டில் வந்து பரப்பி கொட்டி வச்சுட்டு அதை வந்து ஒரு நாள் விட்டுருங்க, அப்படியே காயட்டும். வெயிலில் வச்சு காய வைக்க வேண்டாம். நான் வந்து கிச்சன் கவுண்டர் டாப்லேயே வச்சு தான் காய விடுவேன். ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா காய விடுங்க, தேவைப்பட்டால் இன்னொரு நாள் கூட காய விட்டுக்கலாம். அது காஞ்சி அந்த ஈரம் இல்லாமல் உங்களுக்கு கிடைக்கும். பார்த்திங்கன்னா இது வந்து நான் வெயிலில் வைக்கல, கவுண்டர் டாப்லேயே வச்சு காய வச்சேன். ஈரம் இல்லை, ஆனால் பச்சையாகவே இருக்குது பாருங்கள். நீங்கள் வெயிலில் காய வச்சாலும் ஒன்றும் தப்பு இல்லை, இன்னும் அது குயிக்காகவே காஞ்சிரும். ஆனால் உங்களுக்கு இலை வந்து இது மாதிரி பச்சையாக இருக்காது, கொஞ்சம் வந்து சுருண்டு கலர் மாறி இருக்கும். அதனால் நான் கிச்சன் மேடையிலே வச்சு தான் காய வைப்பேன். காஞ்சதுக்கப்புறம் இதுக்கும் வந்து இந்த மாதிரி மிளகா ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன்ல, அது மாதிரி இதுக்கும் வந்து கருவேப்பிலைக்கும் ஒரு டப்பா வச்சுருக்கேன். எல்லா பக்கமும் இந்த மாதிரி ஹோல்ஸோட இதில் சின்னதாக ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு இதில் வந்து இந்த கருவேப்பிலையை ஸ்டோர் பண்ணி வச்சுடுவேன். இது பார்த்திங்கன்னா அது தீர்ற வரைக்குமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீணாகவே போகாது. நம்ம வந்து தேவையானப்போ டக்குன்னு எடுத்து தாளிக்கிறதுல போட்டுக்கலாம். பல நேரம் எனக்கு வந்து வானலில் எண்ணெய் சூடாகி கடுகு உளுத்தம் பருப்புலாம் தாளித்த பிறகு தான் அந்த கருவேப்பிலை ஞாபகம் வரும். அந்த நேரத்தில் எடுத்து கழுவி போடும்போது எண்ணெயில் வந்து வெடிக்கும். இது மாதிரி முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா எதை பற்றியும் யோசிக்க தேவையில்ல, சமைக்கிற நேரத்தில் டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து தீர வரைக்கும் வீணாக போகாது. ஆனால் ஒரு வாரத்துக்கு மேலே ஆகும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது ட்ரை ஆக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ட்ரை ஆனாலும் நல்லாயிருக்கும். நார்மலாக கருவேப்பிலை யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து என்ன பண்ணுவேன், இதை சட்னி இல்லை அரைச்சி விட்ட சாம்பார் இது கூட சேர்த்து அரைச்சி விட்டுருவேன். பசங்க பொறுக்கி வைக்க மாட்டாங்க, கருவேப்பிலை வந்து வயிற்றுக்குள்ளே போயிடும் ஏதோ ஒரு ஃபார்மில். அடுத்தது இந்த கருவேப்பிலைக்கு அப்புறம் கொத்தமல்லி தழை. இதை எப்படி வந்து ரொம்ப நாளைக்கு வீணாக போகாமல் சேவ் பண்ணி வைக்கலான்றது பார்க்கலாம். கொத்தமல்லி தழை இந்த மாதிரி கட்டாக கிடைக்கும். இதை வாங்கிட்டு வந்து ஒரு 2-3 நாளில் எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ வந்து இதை பிரிச்சுட்டு இதை க்ளீன் பண்ணிக்கணும். இந்த கட்டை வந்து இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்டுட்டு இதில் வந்து ஏதாவது அழுகுன இலை இருக்கான்னு நல்லா செக் பண்ணிக்கணும். 1-2 இலை கூட இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா அதை வந்து கிள்ளி எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிக்கணும். இந்த மாதிரி இந்த வீணாக போன இலை அழுகுன இலையெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இந்த எட்ஜஸை வந்து கொஞ்சமாக கிள்ளிடுங்க. நான் வந்து அந்த மாதிரி தான் கிள்ளி வைப்பேன். எட்ஜஸை கட் பண்ணிவிட்டு நல்லா அந்த தழையை வந்து பரப்பி வச்சுக்கணும். ஒரு 20-30 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அந்த ஈரம் வந்து கொஞ்சம் குறையும். நான் வந்து கொத்தமல்லி தழை மட்டும் கழுவி ஸ்டோர் பண்ண மாட்டேன், ஏன்னா வந்து எனக்கு அது ஒர்க் அவுட் ஆகலை. ஜஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் இந்த மாதிரி பரப்பி வச்சுட்டு இந்த மாதிரி பாக்ஸில் இது பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் கீப்பர் இல்லைனா க்ரீன் சேவர்னு கிடைக்கும். இதில் அப்படியே இந்த க்ளீன் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி தழையை ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். இப்போ 2 கட்டு தான் வச்சுருக்கேன். யூஸ்வலாக நான் 3 இல்லை 4 கட்டு வாங்கிட்டு வருவேன். அந்த மாதிரி வாங்கிட்டு வரும்போது பாதிக்கு அப்புறம் ஒரு சின்ன டிஷ்யூ பேப்பர் போட்டு அதுக்கு மேலே மீதியை ஸ்டோர் பண்ணி வைப்பேன். இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3-4 வாரம் வரைக்கும் இந்த கொத்தமல்லி தழை வீணாக போகாது. ஒன்று என்னென்னா இதில் ஒரு அழுகி போன இலை இருந்தால் கூட உடனே அதை கிள்ளி எடுத்து போட்டுடணும். ஜஸ்ட் நம்ம யூஸ் பண்ண எடுப்போம் இல்லையா, அப்போ நோட்டீஸ் பண்ணால் கூட அதை க்ளீன் பண்ணிடலாம். ரொம்ப நாளைக்கு நல்லா வரும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த இஞ்சி பூண்டு கொத்தமல்லி கருவேப்பிலைக்கு அப்புறம் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறது வந்து தேங்காய் தான். சட்னிக்காக இருக்கட்டும், இல்லைன்னா பொரியலில் போடுறதுக்கு, குருமாக்கு, கூட்டுக்கு, தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு, பிரியாணியில் இந்த மாதிரி நிறைய இதில் வந்து நம்ம தேங்காய் யூஸ் பண்ணுவோம்.
சமைக்கிற அந்த நேரம் போயிட்டு நம்ம ஒரு டைம் வந்து ஓட்டுலேருந்து கீனி எடுக்கவோ இல்லைனா திருவத்துக்கோ வந்து டைம் எடுத்துக்கும். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி உடச்சி பாதி தேங்காய் வைக்கிறோம் ஃப்ரிட்ஜில்னா அது கொஞ்ச நாளில் வந்து வீணாக போக ஆரம்பிச்சிடும். இது வந்து ரொம்ப நாளுக்கு வீணாக போகாமலையும் நம்ம சமைக்கும் போது டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரியும் எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலான்னா, தேங்காய் வாங்கிட்டு வந்து உடச்சி அதை நல்லா இந்த மாதிரி கழுவிட்டு மினிமம் 24 ஹவர்ஸ்க்கு வந்து ஃப்ரீசரில் வச்சுடுங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து ஃப்ரீசர்லேருந்து எடுத்து ஒரு 2 மணி நேரத்துக்கு அது நார்மல் ரூம் டெம்பரேச்சருக்கு வச்சுடுங்க. அதுக்கப்புறம் வந்து லேசாக வந்து இந்த தேங்காய் கீன்றதால இதை இந்த மாதிரி நெம்பி விட்டு எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். பார்த்திங்களா, இந்த மாதிரி இது ஈஸியாக வந்துடும். சம்டைம்ஸ் வந்து இந்த கருப்பு கூட இல்லாமல் வரும். இந்த கருப்போடு வந்துச்சுன்னா நம்ம காய்க்கு தோல் சீவோம் இல்லையா, அந்த இதால் வந்து பீலரால் இந்த மாதிரி இந்த கருப்பு போர்ஷனை வந்து சீவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை கழுவி எடுத்துக்கலாம். நான் அந்த கருப்பெல்லாம் எடுத்துட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதில் பாதி என்ன பண்ண போகிறேன், மெலிசாக அந்த சில்லாக போட்டுக்க போகிறேன். மீதி பாதியை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் வந்து ஒரு பல்ஸ் மோடில் ஒரு ஓட்டு ஓட்டி பூவாக திருவி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி சில்லாக ஸ்டோர் பண்ணுறது நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி போடுவோம்ல சில டிஷ்ஷஸ்க்கெலாம், அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு மிக்சியில் வந்து பல்ஸ் மோடில் ஒரு 2-3 வாட்டி ஓட்டி எடுத்தால் இந்த மாதிரி பூவாக கிடைக்கும். இதை தனியாக ஜிப்லாக்கில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் எப்படி ஜிப்லாக்கில் ஸ்டோர் பண்ணுவேன்னா, மூட்டை மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி தின் ஷீட்டாக ஸ்டோர் பண்ணிப்பேன். இது வந்து உங்களுக்கு ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறம் எடுக்கவும் ஈஸியாக இருக்கும், ஃப்ரீசரில் இடமும் கம்மியாக எடுத்துக்கும். இந்த மாதிரி ரீயூசபிள் ஜிப்லாக் பேக்கில் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா ஒரு டைமும் புதுசாக ஜிப்லாக் எடுக்கணும்னு அவசியம் இருக்காது. இதை நான் ஒரு அரை நாள் ஃப்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்படி ஃப்ளாட்டாக ஃப்ரீஸ் பண்ணால் உங்களுக்கு எடுக்கிறது ஈஸின்னு சொன்னேன் இல்லையா. இப்போ நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வந்து இந்த மாதிரி ஜஸ்ட்டு வளைச்சிங்கன்னா போதும், உடஞ்சி வரும். அந்த போர்ஷனை மட்டும் நம்ம ஈஸியாக வெளியில் எடுத்து தேவையான பொரியலுக்கோ எதுக்கோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வேணும்னா இதே நீங்கள் வந்து ஐஸ் ட்ரேயில் போட்டு ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு க்யூபாக எடுத்து கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இதுவே கன்வீனியண்ட்டாக இருக்கிறதால நான் இப்படி தான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். ரொம்ப நாளைக்கு வந்து தேங்காய் இருக்கா இல்லையன்ற கவலைலாம் பட வேண்டாம், அப்படியே ஃப்ரீசர்லேருந்து எடுத்து நம்ம டக்குன்னு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்து பார்க்க போகிறது லெமன். நான் வந்து இந்த மாதிரி நிறைய லெமன் வாங்கிட்டு வந்தேன்னா அதை ஜூஸாக ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேங்க. எத்தனை பேர் வந்து நான் இந்த மாதிரி லெமனை ஜூஸாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறத விட வேணுங்கிறப்ப நான் கட் பண்ணி ஜூஸாக எடுத்து யூஸ் பண்ணிப்பேன்னு நினைப்பீங்கன்னு தெரியல. ஆனால் பர்சனலி எனக்கு இது ரொம்ப யூஸ் ஆகிற மெத்தடு. ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிள். யூஸ்வலாக வந்து ஒரு 8லேருந்து 10 எலுமிச்சம்பழமாவது வாங்கிட்டு வருவேன். அதுவும் டீல்லாம் போடும்போது இன்னும் கொஞ்சம் நிறையாவே வாங்கிட்டு வந்துட்டு அதனால் கழுவிட்டு கட் பண்ணி அதோட ஜூஸை வந்து நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துக்கணும். மோஸ்ட்லி இந்த ஜூஸ் புழியறது வந்து பிரணவ் எனக்கு பண்ணி கொடுத்துருவான். வாங்கிட்டு வந்ததும் நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி தட்டில் வச்சு கொடுத்துருவேன். அழகாக அந்த ஜூஸ் புழியறதுல வந்து புழிஞ்சு கொடுத்துருவான். அப்புறம் இந்த ஜூஸை ஐஸ் ட்ரேயில் ஒரு கரண்டியை ஊற்றி மினிமம் வந்து ஒரு நாள் ஃப்ரீஸ் பண்ண விட்டுருவேன். அது நல்லா செட் ஆகி க்யூபாக கிடச்சிரும். அதுக்கப்புறம் அதை ஜிப்லாக் பேக்லேயோ இல்லைனா ஃப்ரீசர் பேக்லேயோ போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் சமையலில் எதுக்கெலாம் லெமன் யூஸ் பண்ணுறோமோ அந்த நேரத்தில் டக்குன்னு எடுத்து வெளியில் ஒரு நிமிஷம் வச்சா போதும், அது உருகி நமக்கு லெமன் ஜூஸாக கிடச்சிரும். அப்படியே அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த சேலடுக்கு இல்லைனா வந்து மேரினேஷன் ஏதாவது பண்ணணும்னா அதுக்கு, பிரியாணியில் கூட எப்போயாவது கொஞ்சம் யூஸ் பண்ணுவேன். லெமன் ரைஸுக்கு கூடமே இந்த க்யூப் எப்பயுமே இருக்கும். இதை எடுத்து அப்படியே டக்குன்னு லெமன் ரைஸ் பண்ணிவிடுவேன். அந்த கன்வீனியன்ஸ் மட்டும் இல்லைங்க, எப்பயுமே ஒரு 10 பழம் வாங்கிட்டு வரோன்னா அதை ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதுக்குள்ளே 1-2 வீணாக போயிடும். அதையுமே அவாய்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம முன்னாடியே புழிஞ்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா வீணாக போகிறதும் அவாய்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, சில டைம் பாதி பழம் யூஸ் பண்ணிவிட்டு பாதி வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியிருப்போம். பல நேரம் அந்த மீதி பழத்தை யூஸ் பண்ணுறதுக்குள்ளே வீணாக போயிடும். இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஜூஸை வந்து க்யூபாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான ரொம்ப பயனுள்ள டிப்புங்க. எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போல்லாம் எங்கே ஃபுட்டு பற்றி பேசினாலும் இந்த பாரம்பரிய அரிசி பற்றியும் சிறுதானியத்தை பற்றியும் பேசாமலேயோ இல்லைன்னா கேள்விப்படாமலேயோ இருக்க மாட்டோம். அது நல்ல விஷயந்தான். நம்மளும் வந்து அது கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ஃபுட்டில் சேர்த்துக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் என்ன ஒன்றுனா, இந்த அரிசியோ இல்லை தானியத்தை யூஸ் பண்ணி நம்ம இட்லிக்கோ தோசைக்கோ அடைக்கோ அரைச்சோன்னா நார்மல் மாவு அரைக்கிற மாதிரி ரொம்ப நாளைக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. இதில் அரைக்கிற மாவு வந்து சீக்கிரம் காலி பண்ணிடணும்னு சொல்லுவாங்க. 2-3 நாள் இல்லைன்னா மிஞ்சி போனால் 4 நாளைக்கு நம்ம அரைச்சி ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம். ஸ்டார்டிங்கில் ஆர்வமாக ஒரு 2-3 நாளைக்கு ஒரு தடவை ஊற வச்சு அரைச்சி எல்லாம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் மேபி ஒரு சோம்பேறித்தனம் வந்துடும், இல்லைன்னா ஒரு மாதிரி அலுப்பாக இருக்கும். எனக்கு மெயினாக இந்த மெஷர் பண்ணுறது தாங்க அலுப்பாக இருக்கும். அதுக்கு தான் நான் இந்த மாதிரி பண்ணி வச்சுப்பேன். எப்படின்னா ஒரு 2 வாரத்துக்கு என்னென்ன பண்ண போகிறேன்னு பிளான் பண்ணிப்பேன். லைக் ராகி இட்லி, காட்டியான ஆப்பம், இல்லைன்னா கவுனி அரிசி தோசை, இந்த மாதிரி பிளான் பண்ணிப்பேன். அப்புறம் ஒரு சின்ன பேப்பர்லேயோ இல்லை ஸ்டிக்கி நோட்லேயோ ஒரு ரெசிபிக்கும் என்னென்ன போட போகிறேன், எவ்வளோ மெஷர்மெண்ட்டு அதை எழுதிடுவேன் தனித்தனியாக. அப்புறம் அதை மெஷர் பண்ணி தனித்தனி ஜிப்லாக்கில் போட்டு அந்த ஸ்டிக்கி நோட்டை ஒட்டிடுவேன், இல்லைனா அந்த பேப்பரை வந்து அதுக்குள்ளே போட்டு வச்சுருவேன்.
மோஸ்ட்லி வீக்கெண்டில் என் பசங்க ஃப்ரீயாக இருக்க டைமில் இந்த மாதிரி எழுதுனதை ஒரு இதை அவங்கள்ட்ட கொடுத்துட்டு எல்லா தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருவேன். அழகாக வந்து அந்த சீட்டில் என்ன எழுதியிருக்கணும் அதை பார்த்து மெஷர் பண்ணி ஜிப்லாக்கில் போட்டு வச்சுருவாங்க. இது மாதிரி ஒரு 5-6 பேக்கெட்ஸ் பண்ணி வச்சுப்பேன். அது எப்படியும் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு மாதம் இல்லை 1.5 மாதம் வரைக்கும் ஒரு 4 டேஸ்க்கு ஒன்ஸு இல்லை 5 டேஸ்க்கு ஒன்ஸ் அரைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ வீக் டேஸில் அரைக்க போகிறோன்னா என்ன போடணும், என்ன மெஷர்மெண்ட்டில் என்ன அரைக்கணும் அப்படின்னு யோசிக்க வேணாம். டக்குன்னு வந்து ஏதாவது இதில் ஒரு பேக்கெட் எடுத்து ஊற வச்சு அப்படியே அரைச்சிக்கலாம். கொஞ்சம் தான் ஊற வைக்கிறோன்றதால அரைக்கிறதும் குயிக்காக அரைச்சிடலாம். அது மட்டும் இல்லை, இந்த ஹெல்த்தியான சிறுதானியம், பாரம்பரிய அரிசி இது எல்லாமே ரெகுலராக நம்ம டே டு டே லைஃப்பில் சேர்த்துக்கிட்ட ஒரு திருப்தியும் இருக்கும். நான் இந்த பேக்கெட்ஸில் என்ன ரெசிபிக்கு எது மெஷர் பண்ணி வச்சுருக்கேன்ற டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது கடைசியாக ஒரு சின்ன டிப்புங்க. இந்த மண்டை வெல்லம், அச்சு வெல்லம் அதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம்னா அப்படியே வச்சுருவோங்க. நம்ம என்றைக்காவது ஸ்வீட் செய்யும் போதோ இல்லைன்னா படைக்கிற அன்றைக்கி தான் ஞாபகம் வரும். அப்போ வந்து அதை எடுத்து உடச்சி செய்கிறது வந்து ஒரு கடியான வேலைங்க. அவசரத்துக்கு அந்த நேரத்தில் உடச்சி செய்கிறது வந்து டென்ஷன் தாங்க ஆகும். அதுக்கு நான் என்ன பண்ணி வச்சுப்பேன்னா, டைம் கிடைக்கும்போது இந்த மண்டை வெல்லத்தை கத்தியால் இல்லைன்னா இந்த காய்கறி தோல் சீவுறோம்ல அதால் வந்து நீங்கள் தோல் சீவுற மாதிரி பண்ணிங்கன்னா நல்லா பொடியாகவும் கிடைக்கும், குயிக்காகவும் பண்ணிடலாம். அது மாதிரி பண்ணி ஒரு டப்பாலையோ இல்லைன்னா ஒரு ஜிப்லாக் பேக்லேயோ ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு கட்டி வந்து சேர்த்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி முன்னாடியே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோன்னா நம்ம டக்குன்னு ஸ்வீட் செய்யும்போது வெல்லம் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இது மெஷர் பண்ணி போடுறதுக்கும் பொடியாக இருக்கிறதால அதுவும் ஈஸியாக இருக்கும். என்னங்க, இவ்வளோ நேரம் இந்த வீடியோவில் பார்த்த எல்லா டிப்ஸுமே அட்லீஸ்ட் 1-2 டிப்ஸாவது உங்களில் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதே மாதிரி கிட்ஸ் ஸ்கூல் ஸ்நாக் ப்ரிப்ரேஷனு, கிரேவி ப்ரீமிக்ஸு, வாஃபில் ப்ரீமிக்ஸு, குருமா ப்ரீமிக்ஸ்னு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக யூஸ்ஃபுல்லான டிப்ஸை நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோவோட ஒரு பார்ட் 2 வச்சுக்கலாம். மிஸ் பண்ணாமல் அதையும் பாருங்கள். இந்த வீடியோ ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.